குற்றத்தையும் நற்றமாகவே கொள். இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு அப்படின்னு ஒரு கந்தர்வனுடைய பெயர் வேதத்திலே வருது. அந்த விஸ்வாவசுவனுடைய பெயர். அதை ஒரு பாத்திரமாக்கி நம்ம ஸ்கிட்ல பார்த்தோம். விஸ்வகுணாதர்ஷங்கிற காவியத்தில் அவன் எல்லாத்தையும் நல்லதே பார்ப்பான். அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் கிருஷானுன்னு. அவன் எல்லாத்துலேயும் தப்பாவே பார்ப்பான், தோஷத்தையே அப்படின்னு சத்தமுன்னா நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி நம்ம குற்றத்தை பார்க்காமல் நல்லதை மாத்திரம் பார்க்கணும். விஸ்வாவசுரபூத் விஸ்வ குணகிரகண கௌதுகி அப்படின்னு வரும் அந்த காவியத்தில். விஸ்வாவசு குணகிரகணத்திலேயே ஆர்வம். யாரை பார்த்தாலும் அவகிட்ட இருக்கிற நல்லதையே எடுத்துப்பான் அப்படின்ட்டு. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அடியனுடைய ஆச்சாரியன் நாவல் பக்கத்தில் யஜ்வா சுவாமி ஒரு சமயத்தில் வேற ஒருத்தர் அவர்கிட்ட வந்து வேற யாரையோ பற்றி ஒரு தூஷணம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த குறை இருக்கு அப்படின்ட்டு யாரோ வேற ஒருத்தரை பற்றி. அது இவருக்கு பிடிக்கல. எதுக்கு இப்போ தூஷணத்தை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அதை சொல்றதுக்கு அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி விவரணம் பண்ணினார். நிஷங்கம் நிஜ ஜிஹ்வயைவ ஹரதே நானாமலம் தூஷகஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பல பேர்கிட்ட எவ்வளவோ அழுக்குகள் இருக்கலாம். ஆனால் நாம எதுக்கு அந்த அழுக்க நம்ம நாக்கில் வைக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். லோகத்தில் எத்தனையோ அழுக்குகள் இருக்கும். அதை பற்றி தூஷிக்க போனா அதை நம்ம நாக்கில் வைக்கிற மாதிரி ஆறுது. அந்த ஸ்லோகம் பூர்த்தியா பார்த்தா இன்னும் கூட அருவருப்பா சொல்றார். ஸ்லோகத்தை எழுதினவரும் அதே வெங்கடாத்வரி தான். ஒரு மாதா இருக்கால தன்னுடைய குழந்தையனுடைய அழுக்கெல்லாம் தொடச்சு விடுறா. வாத்சல்யத்தினால் அப்படி பண்றா. இந்த தோஷத்திற்கான கிருஷானு மாதிரி ஒருத்தன் இருக்கான, அவன் மாதாவை விட அதிக வாத்சல்யம் உள்ளவன் போல இருக்கு. அவன் தனக்கு குழந்தையா இல்லாத மற்றவாளுடைய அழுக்கெல்லாம் கூட இவன் தன் நாக்கிலேயே வச்சு அவளுக்கு தொடச்சு விட்டுடுறானே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே எங்க இருக்கு அப்படின்ட்டு சுபாஷித கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அது அவ்வளவா பிரசித்தமா இல்லை. அதற்கு பிறகு அந்த சுபாஷித கௌஸ்துப கிரந்தத்தை பூர்த்தியாக அடியவங்களுக்கெல்லாம் பாடம் சொன்னார் அவர். இந்த மாதிரி நிறைய வேடிக்கையா பேசியிருப்பார் அவர். தோஷத்தை நம்ம பார்க்கவே கூடாது, குணத்தை மாத்திரம்தான் கிரகிக்கணும் அப்படிங்கிறது பாடம். அசடுகளை பற்றி ரொம்ப கெட்டிக்காரரான தேசிகருக்கு சாதுரியம் அதிகம், லௌகிக சாதுரியம் கூட. அசடுகளை பற்றி ஒரு 12 ஸ்லோகம் எழுதியிருக்கார் சுபாஷித நிவியில. அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, அசட்டுத்தனம் 12 விதமா இருக்கு. ஒரு அசடு என்ன பண்றான், தான் ஒரு மரத்து மேல உட்காண்டிருக்கான் கிளையில, அந்த கிளையினுடைய அடிப்பகுதியை வெட்டின்னு இருக்கான். அதாவது யார தோஷம் சொன்னா அது நமக்கே பாதகமா முடியுமோ அந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு அசடு என்ன பண்ணிட்டு இருக்கான், தனக்கு ஏகப்பட்ட உபகாரங்களை ரொம்ப நாளா பண்ணினவரை ஒரே ஒரு அபகாரம் பண்ற சமயத்துல பழைய உபகாரத்தெல்லாம் மறந்துட்டு அத்தனையும் அந்த ஒரு அபகாரம் பண்ணான அதையே திரும்பி திரும்பி நினைச்சுட்டு இருக்கான். இன்னொரு அசடு இருக்கான், அவன் தான் சேமிச்சு வச்ச செல்வத்தை எல்லாம் யாரோ திருடிண்டு போகச்ச
அந்த திருடை எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாமல் அசட்டுத்தனமா பறி கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான் இவன். ரெண்டாவது அசடு. முதல் அசடு தன்னுடைய தனக்கு உபகாரம் பண்ணினவாளுடைய உபகாரங்களை எல்லாம் மறக்கிறவன். இந்த மாதிரி 12 அசடு சொல்லியிருக்கார். மூணாவது அசடு தான் பண்ணின தோஷம் தனக்கு தெரியாது, தன் குற்றம் தனக்கு தெரியாது. அசலார் பண்றதெல்லாம் குற்றமா இவனுக்கு தோணிண்டே இருக்கும். பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி, அவ செய்யாத குற்றம் கூட செஞ்சதா தோணின்னு இருக்கும். ஆனா தன் விஷயத்துல வரைச்ச தான் எல்லாம் சரியா பண்ற மாதிரியே இவனுக்கு தோணிட்டு இருக்கும். இந்த மாதிரி 12 அசடுகளை சொல்லச்ச 2-3 இடத்துல இந்த குணத்தை தான் நம்ம கிரகிக்கணும், தோஷத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுண்டு அசடுகளை சொல்லியிருக்கார் அவர். அதனால நமக்கு தெரிகிறது இந்த ஸ்கிட்டு கடைசியில விஸ்வாவசவந்து அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நாமெல்லாம் விஸ்வாவசு போல இருக்கணும், கிருஷ்ணானு போல இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுடைய குணங்களைத்தான் கிரகிக்கணும், தோஷங்களை பார்க்க கூடாது அப்படிங்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः. சுவாமி தேசிகன் அசடுகளை பற்றி சொன்னதை அற்புதமாக சாச்ச. அதில் இந்த அடியானும் ஒரு அசடாக இருந்து அசடு நிலையில் இருக்கிறவாளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். எல்லாரும் கிருஷானுன்னு சொன்னாக்க அவனுக்கு எப்பவுமே நல்லதே தெரியாதடா, தோஷம்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி தோஷத்தையே பார்க்குறவன் அவனை யாரானா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணமோ இல்லையோ, யார் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு சப்போர்ட்டாக எடுத்தான். நான் சொல்கிறது எல்லாமே என்ன தெரியுமா, இது பூர்வபட்சம் சித்தாந்தம்னு சொல்கிற மாதிரி நான் தோஷம் சொல்லணும்னு சொல்லலை. எல்லாமே இங்கே வரைச்சே நான் பூர்வபட்ச ரீதியாக தான் நான் சொல்லியிருக்கேன். இவாழ்கிட்ட இருக்கக்கூடிய குணத்துக்கு ஒரு தார்டியம் ஏற்படணும், இது நிலை பெறணுன்றதுக்காக தான் நான் சொன்னனே தவிர நான் தோஷத்துக்காக சொல்லலை நான் என்று சொல்கிறேன். அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக நாம் இருக்குமேன்னு சொல்லி தோஷம் சொல்கிறதும் நல்லதுன்னா சொனிஷ்டாபிஜான அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற யாரானா நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பை சொல்லி சொன்னாள்னாக்க, நீ இந்த மாதிரி இல்லை, நீ சரியா இல்லை, நீ அயோக்கியனா இருக்க, இல்லை அப்பிராமணிக்கனா இருக்கேன்னு சொன்னால் இதை நமக்கு உணர்த்தினான்ற ரீதியில் அவளிடத்துல நம்ம கிருத்தஜத்தையோடு இருக்கணும்னு சொல்கிற. இந்த அசிடுகள் விஷயத்திலையும் இதே சுபாஷித நேவிலேயே இன்னொரு விஷயம் சொல்கிற. ஒருத்தன் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹிதைஷியாக இருந்தான்னாக்கா, எத்தனையோ சமயத்தில் நமக்கு உபகாரம் பண்ணிட்டு ஹிதைஷியாக இருந்தான்னாக்கா, நம்மளுடைய நல்லத்துக்காக நாம் பண்ணுற ஒரு தப்பை ஏகாந்தத்தில் கூட்டு சொல்லி நல்லத்தனமாக சொல்லி இப்படி நீ மாற்றிக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் அந்த தப்பை செய்ய விட்டு அதையும் பண்ணுறான். அப்படி பண்ணுறவனை பார்த்து இவன் என்ன சொல்லியிருக்கான், என்ன தப்பு சொல்கிறானேன்னு நினச்சிண்டு அவனிடத்துலையே இவன் துவேஷிச்சுட்டு இருக்கான் இந்த அசிடா இருக்கிறவன்னு. ஆகையால் எந்த இடத்துலையும் வாக்துருக்தானின்னு சொல்லச்சு அதிவாதம் சொல்கிறது, கோள் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வாங்மயத்தில் தோஷமாக சொல்கிறது. பிறர் மனசு புண்படுற மாதிரி பருஷமான வார்த்தையை பேசுறது. ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருந்தாக்கா ஏதோ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கோ நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நீ சொல்கிறது மொத்தமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னாக்கா அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சில பசங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுலேயே கூட அதிவாதம் கூடாது. ஏதோ ஒன் லெவலுக்கு நீ ரொம்ப நன்னா பண்ணியிருக்க, இந்த பசங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றத அப்படி சொல்லணுமே தவிர உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியாது. ஆகையால் அந்த அதிவாதம் கூடாது, பிறர் மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாதுன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஆகையால் கோள் சொல்கிறது, தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த காரியத்தை பண்ணாதேன்னு சொல்லி அது சொல்கிறதும் கூட நமக்கு உணர்த்துவது என்பது தான் நாம் நினைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களில்
நாம் ஒவ்வொருத்தரும் பண்ணுற பெரிய உபகாரம் நம்மளுடைய தப்பை தெரியப்படுத்தி அதில் வரைச்சே சொல்லியிருக்கார். அதே சுபாஷித நிவியில் வியாக்கியானம் பண்ணச்சே விரோத பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற விஷயத்தையும் சொல்கிற ஆச்சாரியாலோ நமக்கு ரொம்ப வேண்டியவாளோ அவள் சொல்கிற ஒரு தேவதாந்தர ஸ்பர்சமோ ஏதோ ஒன்று வருது, அவள்கிட்ட போய் நல்லத்தனமாக சொல்கிறோம், ஏகாந்தத்தில் சொல்கிறோம். இருந்தாலும் அவள் மனசில் இது தப்பாக தான் படுறதே தவிர வேற ஒன்றும் அவளுக்கு இதுவாக படலை, மாற்றிக்கல அப்படின்றது வரைச்சே அவள்கிட்ட ரொம்ப சபையில் சொல்லக்கூடாது, வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. அவளுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்றது பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. அந்த உண்மையான ஆச்சாரியனிடத்துல பக்தி இருக்கிறவனா இருந்தான்னாக்கா இவாள்கிட்ட இருக்கக்கூடிய சில தோஷங்கள்லாமும் மறையணும், அது இல்லாமல் இருக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி தோஷம் சொல்றது தப்பில்லை, அது எப்படி சொல்றோன்றது தான் தோஷம் இருக்கு. அந்த தோஷம்ன்ற புத்தியோட சொல்லக்கூடாது, இவாளை திருத்தி பண்ணிக்கொள்ளுதல்னு சொல்லி ஆச்சாரியாளுக்கு சொல்ற மாதிரி ஸ்காலித்தே சாசித்தாரம்னு சொல்லி இவாளை திருத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. நம்மளை திருத்தறதுக்காக ஒருத்தர் சொல்லி சொன்னாள்னாக்கா அவ விஷயத்துல நாம ரொம்ப கிருத்தஜதையோடு இருக்கணும். அதுதான் குற்றம் இருக்கிறத குற்றம் காண்பவர்களிடத்துல நாம ரொம்ப கிருத்தஜதையோட அவளை காட்டிலும் நமக்கு ஆப்தாள் வேற இல்லைன்னு நினைக்கணும்ன்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த விஸ்வகுணாதர்ஷ சம்பூல முழுக்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் இருக்க, கிருஷானு கேரக்டர் இருக்க, இவனுக்கு என்னடா வெறும் தோஷம்தான் இருக்குன்ற மாதிரி சங்கல்ப சூரியத்தில் மகாமோகனுடைய கேரக்டர் மாதிரி இது கேரக்டர். ஆனால் அவனே கடைசியில் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறான், நான் தப்பு சொல்லணும்னு சொல்லலை. அந்த தப்புக்கெல்லாம் விஸ்வாவசு வாக்குனால பதில் வரணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி போட்டேன்னு சொன்னான். அதே ரீதியில் நாம் எல்லாருமே யாரானா நம்மளை பற்றி, அதாவது நம்மளை திருத்தி பணிகொண்டாள்னா அவளிடத்துல கிருத்தஜதையோடு நாம் இருக்கணும் என்பது தான் இதனுடைய நோக்கம். இதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம சர்வேபியः. குற்றமும் நற்றமாக குணங்களாக எடுத்துக்கொள்றவா லோகத்தில் நிறைய பேர் இருக்கும். ஆனால் அந்த குணங்களையே குணங்களாக எடுத்துக்கொள்ளாதவா அதை காட்டிலும் நிறைய பேரா இருக்கும். தோஷங்களை தோஷங்களாக பாவிக்கிறவா நிறைய பேர் இருக்கும். தோஷங்களை குணமா பாவிக்கிறதுங்கிறது எத்தனை பேர் இருக்காங்கிறது தான் இன்னைக்கு விஷயம். இது நம்ம பெரியவா 2 பேரும் அடியோடைய அண்ணாவும் நம்ம ராமாச்சார் சுவாமியும் அந்த குணதோஷங்களை பற்றி ஏற்கக்கூடிய விஷயங்களை காண்பித்தாள். நமக்கு பூர்வாச்சாரியார்கள் காண்பித்திருக்கக்கூடிய அவர்களினுடைய ஜீவித பிரகாரமே நமக்கு இவற்றையதான் காண்பிக்கிறது. இங்க இருக்கவா எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரினுடையதான ஒரு தோஷம் பாதுகா சகஸ்ரம் அவதரிக்க காரணமாச்சு. ஒரு போட்டி, இவரால முடியுமா, இவர் சர்வதந்திர சுதந்திரரா, இவரால இது முடியுமா அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட தோஷம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய இந்த இதுக்கு காரணமாச்சு. இப்ப ஆனா அது விஷயம் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால நடந்த விஷயம். சுவாமி தேசிகன் அந்த கிரந்தத்தை பண்ணிட்டாரான்னு பாக்கிறதுக்கு தன்னுடைய சிஷ்யாளா அவர் அனுப்பிட்டே இருந்தாராம். தேசிகன் திருமாளிகை வாசல்லையே தேசிகன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். அப்பதான் அவர் தேசிகன் சயனிச்சுதான் இருந்தார். ஆனா என்ன அர்த்தம்னா, வெள்ளை பரிமுகன் தேசிகராய் அவர் உள்ளத்துல எழுதிட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறமா பின்னால எழுந்துட்டு தேசிகன் அதெல்லாம் பட்டவலை பண்ணியிருக்கார். அடுத்த நாள் கார்த்தால வந்தது அந்த கிரந்தத்தை தானும் அந்த பதக்கமல சஹஸ்ரம்ங்கிறத பண்ணி எடுத்துட்டு வந்தார். அவரால் 300 ஸ்லோகம் பண்ண முடிஞ்சது. சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை பண்ணி அவர்கிட்ட சமர்ப்பிச்சார், அவர்கிட்ட காண்பிச்சார். அப்போ அவர் தோஷம் பண்ணிட்டோம், அப்புறமா அவர் க்ஷமாபணம் பண்ணிட்டாரான்னு தெரியாது. அடியனால 300 தான் பண்ண முடிஞ்சது, இந்த இடத்துல முடிஞ்சிடுத்துன்னு சொல்லியிருப்பார். ஆனா அதுக்கு தேசிகன் சொன்ன ஸ்லோகம் தான் பிரதானமானது. தேசிகன் அடியன் என்ன சுவாமி, என்னமோ ஒரு வசன்னு ஒரு பன்றி குட்டி போடுற மாதிரி ஒரு குட்டியில ஒரு பிரசவத்துல எவ்வளவு குட்டி போடும் அந்த மாதிரி எதையோ பண்ணி இருக்கோம். ஆனா சூதே சூக்கர யுவதி அது ஆயிரக்கணக்கில் பண்ணுறது. ஆனா சகல மகிபால
அத்தனை பேராலையும் கொண்டாடக்கூடியதான ஒரு கலபம், ஒரு பெரும் யானை, அது ஒண்ணுதான் வரும். அந்த மாதிரி தேவர் இடத்துல குறைச்சலா வந்தது. இந்த இடத்துல குணத்தை கிரகிக்கிறதுக்கு சங்கியா காரணம் அல்லங்கிற மாதிரி அங்க சுவாமி பார்த்தார் பாருங்க. இந்த சரித்திரத்தில இருந்து நாம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தருடைய தோஷம் நமக்கு ஹிருதயமா ஆகிறது இந்த கிரந்தம் அவதரிக்கிறது. ஆனா அதை பண்ணி இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவுள்ளம் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய தோஷத்தையே கணிசிக்காமல் இருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாம எப்படி இருக்கணும்னு நமக்காக சொல்லி பல ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்க மரம் மாதிரி இருங்கோ, விருட்சாக சத்புருஷாக இவன்னு சொல்லி, நகி கிருத்தம் உபகாரம் சாதவோ விஸ்மரந்தின்னு ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் யாராவது நம்மள மரம்னு சொன்னா சந்தோஷப்படணுங்கிறதுக்காக சொல்றது. ஆனா அந்த கவி சொன்னார், நீங்க எல்லாரும் சிவனா இருங்கோன்னு சொன்னார். நீங்க எல்லாருமே பரமசிவனா இருங்கோள் அப்படின்னார். ஏன் பரமசிவனா இருக்கணும் அப்படின்னார், அவசியமா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய குணம் தோஷம் இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் புத்திக்கு வந்துடும். நாம வெறுமையே இருந்தா கூட நம்ம மாத்துல இருக்கிறவா தெரியுமோ இல்லையோ, அவர் அப்படி பண்ணாருன்னு நம்ம காதுல வந்து சொல்லிடுவோம். அப்படி குணம் நம்மளுக்கு தெரிய வருது, தோஷமும் தெரிய வருது. ஆனா இது மீற முடியாது. ஆனால் ஒரு அறிவாளியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிவன மாதிரி இருப்பான். ஏன்னா சிவனுக்கும் சந்திரன்னு ஒண்ணு இருக்கு, விஷம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சிவன் எவ்வளவு புத்திசாலித்தனமா நன்னா இருக்கக்கூடிய வெளுப்பானதான சந்திரனை தலையில தாங்கினான், இந்த தோஷவத்தா இருக்கக்கூடிய கருப்பானதான விஷத்தை கழுத்திலே பிடிச்சுட்டான், வெளியில கொண்டு வரலையாம். அப்ப அவர் சொல்றார், குணதோஷௌ புதோ கிருண்ணன் இந்து க்ஷ்வேடா விவேஸ்வரா. எப்படி இந்துவையும் க்ஷ்வேடம்னா விஷம் ரெண்டுத்தையும் ஈஸ்வரன் தாங்கிட்டு இருக்கானோ, ஆனால் சிரசா ஸ்லாகதே பூர்வம், அந்த இந்துவ தலையாலே தாங்குறான், பரம் கண்டே நியச்சதி. அந்த மாதிரி நாமோ குணகிராகிகளாகவும் தோஷஞாளாகவும் இருப்போம். ஆனா குணத்தை 4 பேரிடத்துல சம்விபஜனம் பண்ணுவோம், தோஷத்தை ஒரு நாளும் நாமோ கழுத்துக்கு மேல எடுத்துட்டு வராது இருப்போம்ங்கிறத அதுல காண்பித்தார். இதுதான் குற்றமும் நற்றமாக சுவாமி தேசிகன்ல ஆரம்பிச்சு எல்லா ஆச்சாரியாள் பர்யந்தமும் அவற்றை காண்பிக்கலாம். அதனால நாம் இந்த கிரந்தங்களால இந்த விஷயங்களால குணகிராகிகளா இருப்போம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இதனுடைய தாத்பர்யம். இந்த அவகாசத்தை கொடுத்ததுக்கு அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இதுல குற்றமும் நற்றமாக அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு. இது அடியேன் அனுபவம் ஒண்டிதான் இங்க விஞ்ஞாபிக்க போறேன். ஒரு முறை வில்லூர் சுவாமி பேசிட்டு இருந்தார், கருணாகராச்சாரிய சுவாமி. அவர்கிட்ட இந்த மேலப்படுறத பத்தி, சுத்தமா மேலப்படுறது அதெல்லாம் பத்தி பேச்சு வந்தது. அப்போ அந்த சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார். அடியேன் என்ன பண்ணிடுறேன்னாக்கா, யாராவது மேலப்பட்டுட்டாக்கா கொஞ்சம் சங்கடப்படுறது, நம்ம சுத்தமா இருக்கோம், நம்ம வேலை பட்டுட்டாலே, அது வைதிகால் பட்டா கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப சுவாமி சாதிச்சார், உள்ளூர் சுவாமி, அன்னையாரி மகாதேசிகன் திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுந்துள்ள நேரம், அவருடைய அம்மாஞ்சியோ யாரோ தெரியாது, கீழே வந்து ஆழ்வார் தீர்த்தத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தேன். அன்னையார் மகாதேசிகன் இறங்கி வரைச்ச அவர் மேலப்பட்டு விட்டார். அன்னையார் மகாதேசிகன் தர்ப்பணம் பண்றவருடைய அந்த சுவாமியினுடைய திறமையின் மேல பட்டுட்டார். பட்டுவிட்ட உடனே இவர் கஷ்டமா போயிடுத்து அன்னையார் மகாதேசிகனுக்கு. அடையன் க்ஷமித்தரணும், மேல பட்டுவிட்டேன், ஏன்னா தர்ப்பணம் பண்றச்ச பட்டுவிட்டனே அப்படின்னு சாதிச்சேராம். அதற்கு அந்த சுவாமி சாதிச்சேராம், மாத்ரு வர்க்கத்துக்கு கிடைச்ச பாக்கியம் பித்ரு வர்க்கத்துக்கு கிடைக்கலையே அப்படின்னு சாதிச்சேராம். ஏன்னா அவர் பித்ரு வர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ணிட்டார், மாத்ரு வர்க்கத்துக்கு அடுத்து பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துலதான் இந்த சுவாமி மேடப்பட்டுட்டார். விவேகேந்திர சம்மிதையில சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார், தஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி அப்படின்னு சாதிக்கிறார். பகவதாள் மேடப்பட்டுட்டான தொட்டுட்டான்னாக்கா அவ தொட்டதெல்லாம் பரம சுத்தமானது, பவித்திரமானது அப்படின்னுட்டு. அதனால அன்னையாரி மகாதேசிகன் மலையிலேருந்து எழுந்துள்ளார், அதுவும் மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுந்துள்ளார். அந்த காலத்துல எல்லாரும் சுத்தமா தான் இருந்தா. ஆனால் அவரும்
தான் நைச்சானந்தானம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி நான் மேலே பட்டுவிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு இந்த சுவாமியோ மாத்திரு வர்க்கத்துக்கு கிடைச்ச பாக்கியம் பித்ரு வர்க்கத்துக்கு கிடைக்கலையே அப்படின்னு சாதிச்சாராம். அடியன் காலக்ஷேபம் பண்ணச்ச வளைபேட சுவாமி திருமாளிகையில இதை அனுபவிச்சேன் அடியன். அது வளைபேட ராமாச்சார சுவாமியினுடைய திருத்தோப்பனார் ஸ்தாலிபாகம் பண்ணிட்டு இருக்கார். அது ஸ்தாலிபாகம் பண்ற சமயத்துல தையார் ராமாச்சார சுவாமி அவர் தான் பிரகஸ்பதி. நம்ம உள்ளிஷங்கர் திருமாளிகை எல்லாத்துக்குமே அவர் தான் பிரகஸ்பதி எழுந்துள்ள இருந்தவர். அவர் தையாரில் திருவாராதனம் பண்ணிட்டு வந்திருக்கார், சைக்கிளில் வந்திருக்கார். இவர் ஹோமம் பண்ற சமயத்துல அங்க சரா எல்லாம் இருந்தது. சராவை எடுத்து சேர்க்கணும். 2 பேரும் ஒரே சமயத்துல சேர்க்க பார்த்தா 2 பேரும் சரா விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுட்டா. அப்போ தையார் வாத்தியார் என்ன பண்ணார், ஐயோ க்ஷமிக்கணும் மேலே பட்டுவிட்டேன் அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு வளைபேட சுவாமி சாதிச்சார், இன்னைக்குதான் அடியன் சுத்தமானேன் அப்படின்னு. மகான்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு, இன்னைக்குதான் நான் தொட்ட சுத்தமானேன் அப்படின்னுட்டு. இதனால அப்போ வில்லூர் சுவாமி இதை சாதிச்சு சொன்னார், இந்த மேடப்படுறதுன்றது பாகவதாளா இருக்கிறா மேடப்பட்டான்னாக்கா தோஷம் கிடையாது, நமக்கு சுத்தம். சாராஸ்வாதினியில ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்திரசார வியாக்கியானத்துல பெருமாளுக்கு பிரதிஷ்டை பண்றோம், சம்பிரோஷணம் பிரதிஷ்டை பண்ணச்ச மகாபாகவத ஆலிங்கனம்னு ஒண்ணு உண்டு. அதை சாதிச்சிருக்கேன். மகாபாகவதார் பரம பாகவதாளா இருக்கிறவா பெருமாளுடைய பிரதிமை இருக்கோ இல்லையோ திவ்யமங்கல விக்கிரகம், அதை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணுமா. ஆலிங்கனம் பண்ணிண்டா பாகவதால் ஆலிங்கனம் பண்ணின்றதுனால அந்த பெருமாளுடைய திருமேனிக்கு சாநித்தியம் வருது. அப்படியானாக்கா பாகவதாருடைய மகிமை எவ்வளவு, பெருமாளுடைய திருமேனிக்கே சாநித்தியம் வருதுன்னாக்கா நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் எங்க. அதனால அந்த கிரமத்தை வெள்ளூர் சுவாமி சாதிச்சு சொன்னார். அதனால மேலே பட்டுட்டாக்கா அவளை பார்த்து பாக்கியமா நினைச்சுக்கோம் அப்படின்னு சாட்சி. ஒரு 5 வருஷம் முன்னாடி அடியேன் வெள்ளூருக்கே போயிருந்தேன். அந்த வெள்ளூருக்கு கார்த்திகை மாதம் என்னவோ விசேஷம் கூட்டு வந்தார். ஐப்பசி மாதம் சதஸ் நடத்துவேன், திருக்குறகை பிள்ளான் திருநட்சத்திரம் நினைக்கிறது. அதுக்கு பகவத் விஷயத்துல சதஸ், அதுக்கு போயிருந்தேன். அப்போ அதை சாதிச்சார் சுவாமி. அது ஒன்று கத்துண்டேன். இங்க இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துண்டேன். யாராவது மனசு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுக்கோங்க. இந்த வித்தியார்த்திகள் சின்ன குழந்தைகள்லாம் இருக்காளே, அவ பேசினதுல அந்த நாடகமாகட்டும் அல்லது ஸ்ரீமத் ராமாயணம் சங்கேப ராமாயணம் ஆகட்டும், ஒரு ஆங்கில பாஷை பதம் கூட ஒண்ணு கூட வரல. எல்லாம் சாம்பிரதாயிக பத்தமாக ரொம்ப நன்னா பேசினா அழகா. ஆனால் நடத்தினவாள்லாம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கா அவள்லாம். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவ கத்து கொடுத்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுறா. அதுவும் தொய்வு இல்லாம அப்படியே சரளமா பேசுறா, சம்பிரதாயபத்தமா பேசுறா. அதை பார்த்து யுக்தி யுக்தம் வச்சோகிராஹியம் பாலாதபி சுகாதபி. அதனால குழந்தைகளா இருந்தாலும் அவகிட்ட நாம கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் முதல்ல இங்கிலீஷ்னு சொல்லாம ஆங்கில பாஷைன்னு சொன்ன அடியேன். ஏன்னா அவ அந்த மாதிரி அழகா இது பண்றாது. இத மாதிரி பெரியவாகிட்டையும் சரி பசங்க கிட்டையும் சரி நமக்கு தைனந்தின விவகாரத்துல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. அது அத்தனையும் நல்லதாவே இருக்குது. அதை இந்த விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசுவினுடைய மனோபாவத்தை குறித்து வச்சுட்டே நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. பரம பாக்கியம். நமஸ்தே. இங்கே யஜ்ஞ சுவாமி ஆச்சரியமாக விஸ்வசம்புலேருந்து எடுத்தோம். நீதி சுபாஷ் நீதியிலேருந்து பல பிரமாணங்கள் எடுத்து சாதித்தார். லோகத்தையே சொல்கிறது உண்டு, குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு வழக்கத்திலே சொல்லிட்டு இருக்கா. உன் முதுகில் அழுக்கு இருக்கு, அதை பார்த்துக்கோ முதல்ல. என்ன நம்ம முதுகில் இருக்க அழுக்கு நமக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி லோகத்தில் இருக்கிறதுலாம் தான் பல நீதி ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகான்களும் அனுஷ்டானத்தில் அதை அனுஷ்டித்து காமிச்சா இருக்கு. ஒரு சமயம் ஸ்ரீமதி ஈவடேஷன் சன்னதியில் ரகசிய காலக்ஷேபம் நடந்துருந்தது. அந்த சமயத்தில் அஷ்டாட்சரத்தினுடைய மந்திரத்தை பூர்ணமாக அனுஷ்டிக்கிறவளுக்கு இருக்கிற இடத்த அந்த நகரத்தில்
இந்த திருட்டு பயங்கள்லாம் இருக்காது, வியாதி இருக்காதுன்னு சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில் திருவள்ளூரில் ஜல கஷ்டம். அப்போ காலட்சேபத்தை அன்வயிச்சவர் அப்படி சொல்லிச்சு, இங்கே ஐஷிங்கர் எல்லாத்துலேயும் மந்திர பிரசித்தி பெற்றவர், அப்படி இருக்கிற இடத்துல துர்பிக்ஷன்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி சாதிச்சார். ஒருத்தர்கிட்ட அது எழுத்து கேட்கும்பொழுது எவ்வளோ கோபம் வரும். அதுவும் ஐஷிங்கர் மந்திர பிரசித்தி பெற்ற இடத்துல துர்பிக்ஷமாக இருக்குன்னு சொன்னாக்க அது எவ்வளோ. ஐஷிங்கர் சாந்தமாக சிரிச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், இன்னும் புரியலையா உமக்கு அப்படின்னார். அந்த அப்படிப்பட்ட மந்திர சித்தி பெற்றவர்களை யார் பூஜிக்கிறாளோ அந்த இடத்துல இருக்காதுன்னு சொன்னா, நீர் என்னையே எதிர்த்து கோவிலில் கேஸ் போட்டிருக்க அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி ஐஷிங்க சிரிச்சுட்டு சாதிச்சார். அதேமாதிரி இன்னொரு சமயம் ஆண்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. மடம்னா கேட்கவே வேண்டாம், எத்தனை கைங்கரிய வரார்கள். அதில் ஒரு சமயம் எங்கேயோ ஒரு இடத்துல 2 கைங்கரிய சண்டை. அதில் ஐஷிங்கர் ஆசிரமத்தில் எழுதியிருக்கார். அந்த சப்தம் காதில் விழுது. என்னடா இது அப்படின்னு ஐஷிங்கர் சாதிச்சிருக்கார். சாதிச்சா அப்புறம் ஸ்ரீகார் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த கைங்கரிய பாராளை கூப்பிட்டு, ஏண்டா நான் நீயும் பெருமாள் கைங்கரிக்கு தான் வந்திருக்க, நானும் பெருமாள் கைங்கரிக்கு தான் வந்திருக்கேன். ஒரே ஒரு வித்தியாசம், நான் ஏதோ காஷாயம் கொடுத்துன்னு இருக்கேன், அது எம்பெருமான் சங்கல்பத்தினால வந்தது. நீயும் அதாவது 2 பேரும் ஒரு கைங்கரியம் பண்ணுறதுன்னு பெருமாள் கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம். இப்படி சன்னதியில் சண்டை போடலாமா அப்படின்னு அவன் பதில் சொல்ல முடியல. அப்படியெல்லாம் அதாவது திருத்தி பண்ணி கொள்ளலான்ற ரீதியில் குற்றமே இன்னொருத்தர். அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் முக்கூரட்சுமி காலத்தில் ஒருத்தர் வந்தார். அந்த மடத்தில் இருக்கார, அவர் ஒன்றுமே சரியாக ஆராதனை பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னு அப்படி சொல்ல வந்தார். ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே அவரை வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி வந்தார். நீ போய் சன்னதி சாவியெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சாவியை கொண்டு வந்து வச்சார். சோமேன் அவர் தான் சரியாக பண்ணலன்னு இந்த சாவியை எடுத்து நீ போய் நாளில் இந்த கைங்கரியத்தை பண்ண அப்படின்னு சாதிச்சார் ஐஷிங்கர். உடனே அவர் என்ன பண்ணார், அடியே நான் அப்படி சொல்ல, அங்கே நடந்தது சொன்னேன் அப்படின்னு. இப்போ ஏன் ஒதுங்கிறார் அப்படி. அதாக தன்னுடைய இன்னொருத்தர் மேலே தப்பு சொல்ல வந்தானாக்கா. ஒரு சமயம் என்ன ஆச்சு, கவர்மெண்ட்லேருந்து என்டோமெண்ட் அதாவது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்தான் முக்கூரேஷன் காலத்தில். ஐஷினி காலத்தில் வந்தால் லோகோபச்சாரத்தெலாம் பேசினார். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் அர்ச்சகாலுக்கெல்லாம் தட்டில் பணம் போடுறா, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சேரணும், உண்டியில் தான் போடணும், அவள் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷிங்கர், உனக்கு எவ்வளோ சம்பளம்? அந்த காலத்தில் அந்த அவளுக்கு 15,000 ரூபா சம்பளம், கார் எல்லாம் உண்டா போல் இருக்கு. இதெல்லாம் சொன்ன உனக்கு இந்த வசதியெல்லாம் இருக்க, அவன் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறானே அவனுக்கு என்ன வசதி இருக்கு? அவனுக்கு எச்ஆரியா உண்டா கோவில் சம்பளத்தில்? உனக்கு கார் இருக்கு, அவனுக்கு கார் இருக்கா? அவன் அவன் வயத்தில் கையெழுத்துக்க வந்திருக்கியே, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் புரிஞ்சு சரி அந்த யோஜனை கை விட்டான். அப்புறம் அந்த மாதிரிலாம் தன் இடத்துல இப்போ வெளியூர் நரசிங்கருக்கு ரொம்ப கோபம் வரும். அதாவது இந்த சரியாக காரியம் நடக்கலையோ ஏதோ கோபம் வரும். அந்த கோபம் தான் அந்த இடத்துல சிக்ஷிச்சாகும். இதை 4 பேர் பார்த்துட்டு ஐஷிங்கர் வெய்கிறார் அப்படின்னு கோபம் வரும். அப்புறம் ஐஷிங்கர் சார், டேய் நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த சமயத்தில் சொன்னால் எனக்கும் ஞாபகம் இருக்கும், அவருக்கும் அப்போ தான் ஞாபகம் வரும். அண்ணன்ட்ட போன விட்டு நான் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிடுவான். நானும் மறந்து போடுவேன் கேட்குறதுக்கு. அந்த சமயத்தில் கேட்டால் தப்பு திருந்தோம், நாளைக்கு ஓஹோ கேட்டவர் நம்ம திருந்தலாமே அப்படி இப்படி மகான்கள்லாம். இப்போ ஆண்டாள் திருப்பாவிலே சொல்லிச்சு, அதாவது தீக்குறளை சென்றோதோன்னு சொல்லியிருக்கான். சுவாமி இவர் வளைபட்ட சுவாமி ஸ்ரீராமச்சார சாய்கச்சா கூட சொல்றார். இந்த மகாமோகன் விவேகன் இந்த நாடகத்தில் அவள் சொல்லும் பொழுது லோகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறாள். அதனால் மகாமோகன்றவன் லோகத்தில் எவ்வளோ அல்ப விஷயங்கள்ல எல்லாம் மண்டி இந்த சம்சாரத்துக்கே பிரயத்தனப்பட்டுருக்காளோ அத்த விவேகன் அவளை மாற்றத்துக்காக வந்திருக்கான். அது அந்த மாதிரி நாடகத்து மூலியமாகவும் சரி, காவியங்கள் மூலியமாகவும் சரி, நல்லது போதிக்கிறதுக்காக தான் சாஸ்திரங்களே வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை இந்த விஸ்வாசனுடைய நாடகம் மூலியமாக இங்கே அதை சொல்ல முடியாது. அந்த நாடகம் ரொம்ப நல்லா ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே இந்த இதுலேருந்து எல்லாரும் சகல க்ஷேமங்களாக இருக்கணும். இங்கே பண்ணியிருக்கிற வித்வான்களுடைய ஒரு கைங்கரியம் ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியம்.
அவளுக்கும் அடியனுடைய கிருதயத்தை தெரிஞ்சுக்கிறேன். மங்கள அனுப்பவும். Then you ask me, Swami.